என் நேம் மதன். நான் இங்கே போகிற ஒரு காரம் பக்கத்துலேருந்து வரேன். எனக்கு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பைக்லேருந்து கீழே விழுந்து நீ இன்ஜுரி ஆயிடுச்சு, லெஃப்ட் நீ. அது எனக்கு ரொம்ப வருஷமாகவே பெயினாகவே இருந்துகிட்டு இருந்தது. அதோட எஃபெக்ட் என்னன்னா, எனக்கு ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து ஹிப் பெயினும் எனக்கு ரொம்ப ரேடியேட் ஆயிடுச்சு. நான் எல்லா கிளினிக்லையுமே காமிச்சேன், சென்னை ஊரில் உள்ள எல்லா கிளினிக்குமே காமிச்சேன். அவங்க நிறைய ஃபிசியோதெரப்பி ஐஎஃப்டி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலுமே எனக்கு அந்த பெயின் ஒன்றும் ரெக்கவர் ஆகலை. எனக்கு மேலும் மேலும் கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருந்தது. இது இல்லாமல் ஒரு 6 மந்த் முன்னாடி நான் கீழே விழுந்துட்டேன். ஷோல்டர் இன்ஜுரியும் எனக்கு ஆயிடுச்சு. அந்த பெயின் வேற எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே போரூர்ல செரினிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக்ல வந்து டாக்டர் யாமினி மேடம் நான் பார்த்தேன். அவங்க என்னை கன்சல்ட் பண்ணாங்க. ஃபுல் அசஸ்மெண்ட் எடுத்து எனக்கு ஃபுல் பாடி பார்த்தாங்க. பெயினை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி எனக்கு கரெக்டாக ஒரு 15 டேஸ் வந்து மயோஃபேஷியல் தெரப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எக்ஸசைஸ் வந்து ஃபுல் பாடி கொடுத்தாங்க. ஷோல்டர் பெயினுக்கும் கொடுத்தாங்க, ஹிப் பெயினுக்கும் கொடுத்தாங்க, நீ பெயினுக்கும் கொடுத்தாங்க. இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஜிம்முக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஒர்க் அவுட்ஸ் நிறையா அவங்களே கூட இருந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறாங்க. மற்ற கிளினிக்லாம் போனாக்கா ஒரு ஐஎஃப்டி வைப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பேஷண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இந்த கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் டாக்டர் யாமினி மேடம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த்து வர சொன்னாங்க. 1 மந்த்தும் அவங்களே கூட இருந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து என்னுடைய பாடிக்கு எது சூட் ஆகும், என் பெயினுக்கு எந்த மசில் ஒர்க் அவுட் ஆகணும், எல்லாமே அவங்களே கூட இருந்து எனக்கு டெய்லி ஒரு 1 hour அவங்களே வந்து எனக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்தேன். 1 மந்த்லேயே நான் ரெக்கவர் ஆகிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக எனக்கு நீ பெயினும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது, ஹிப் பெயினும் எனக்கு ரெக்கவர் ஆரம்பிச்சது, ஷோல்டர் பெயின் எனக்கு 3மே ஃபுல் பாடி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நானே வரேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது மேடம், நான் திரும்ப நெக்ஸ்ட் மந்த்தும் வரேன்னு சொன்னேன். அவங்க ஓகே நெக்ஸ்ட் மந்த்து என்ன வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் என்னால் ஸ்குவாட் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, உட்காந்து எழுந்திரிக்க முடியாது. ஆனால் இப்போ உட்காந்து எழுந்திரிச்சா அந்த பெயின் எனக்கு இந்த பாயிண்ட்ல உள்ள பெயின் எல்லாமே எனக்கு குறைஞ்சிடுச்சு. முன்னாடி என்னால் ஓட முடியாது, ஓடினா பெயின் உடனே ரேடியேட் ஆகிடும் நீ ஜாயிண்ட்ல. இப்போ என்னால் ஓட முடியுது. அந்த பெயின் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுச்சு. ஹிப் பெயினுமே எனக்கு ஃபுல்லாகவே குறைஞ்சிடுச்சு. இந்த ஷோல்டர் பெயினுமே எனக்கு நல்லாவே குறைஞ்சிடுச்சு. இப்போ கிராஜுவலாக நான் நிறைய வெயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தூக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி என்னால் ஒரு 10 kg கூட தூக்க முடியாது. இப்போ நல்லாவே ஒரு 20 kgக்கு மேலே என்னால் தூக்க முடியுது. இப்போ நான் நல்லா ரெக்கவர் ஆகுது, என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நிறைய கிளினிக்ல வந்து ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் இது மாதிரி கொடுக்குறாங்க. எக்ஸசைஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு பேசிக் வெயிட் இல்லாமல் பண்ண சொல்கிறாங்க. அது நம்ம பண்ணுறோம், நமக்கு ரெக்கவர் ஆக மாட்டுது. ஆனால் ப்ராப்பராக வந்து கொஞ்சம் வெயிட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா நம்ம வெயிட் நிறைய தூக்கி எக்ஸசைஸ் பண்ணாதான் இந்த பெயின் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆனாதான் இந்த பெயின் நமக்கு குறையும். சும்மா வெயிட் இல்லாமல் நம்ம வீட்லேயே சிம்பிளாக கை தூக்குறது, கால் தூக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக பெயின் வந்து ரெக்கவர் ஆகாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செரினிட்டி பிசியோதெரப்பி கிளினிக் வந்து தான் யாமினி மேடம் தான் சொன்னாங்க, வெயிட் வச்சு பண்ணணும், நிறைய வெயிட் கொடுத்து பண்ணாதான் பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும், பெயின் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பெயின்லாம் எனக்கு குறைய ஆரம்பிச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு நாள் நம்ம வெயிட் எல்லாம் பண்ணனால தான் நமக்கு ரெக்கவர் ஆகலை, எக்ஸசைஸ் சரியா பண்ணல அப்படிங்கிறதுனால தான் எனக்கு ரெக்கவர் ஆகலை. இப்போ எனக்கு நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த மாதிரி பெயின் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இங்க வந்து பாருங்க, டாக்டர் யாமினி மேடம் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க 100% ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு.